பசங்க ரொம்ப நாளாக மோமோஸ் வேணுமாமே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏற்கனவே நாங்கள் மோமோஸ் செஞ்சுருக்கோம், அது நல்லா வந்தனால தான் இப்போ அகைன் நாங்கள் செய்கிறோம். ஸோ இந்த மோமோஸில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய வச்சு சாப்பிடலாம். பசங்க இந்த பொரியெல்லாம் வச்சா மத்தியானத்துக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மோமோஸில் வச்சு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்றாங்க. என்னடா இது அதிசயம், சரி மோமோஸ் செஞ்சிட வேண்டியதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நைட் டின்னரே எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ் தான். ஸோ மோமோஸ் எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு 4 ரெட் சில்லிஸை எடுத்துக்கிட்டு 3 டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மாஷரோ இல்லை வந்து மிக்சிலேயே போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது மைனஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜ்ஜில் செஞ்சுட்டோம். ஸோ வெஜ் மைனஸ் தான் நாங்கள் செஞ்சோம், வீட்லேயே தான் செஞ்சோம். ஸோ ரெசிபி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரையும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்னைக்கு மைதாவில் எடுக்காமல் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு கோதுமை மாவில் வந்து மோமோஸ் செஞ்சோம். ஸோ இதில் நடுவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோமோஸ் செய்கிறதுக்கோசரம் ஒரு மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியோடேப் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் இருந்து மோமோஸ் மேக்கரை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 58 rupees தான். ஸோ லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் நான். ஸோ அதில் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இதில் மெயின் விஷயமே. மைனஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப டீப் ஃப்ரைலாம் கிடையாது, பொரியல் செய்கிறோம் இல்லையா அதே மெத்தடு தான். அதனால கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் போட்டு நல்லா அந்த ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மாவு மைதா இல்லாமல் கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு அதை நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அந்த ரோலிங் வந்து கொஞ்சம் பெருசாக வந்ததுனால என்ன பண்ணிட்டோம், வீட்டில் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருந்தது, அந்த சின்ன கிண்ணத்தில் வந்து ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மோமோஸ் மேக்கரில் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து அந்த மோமோஸ் மேக்கருக்குள்ளார வச்சுட்டு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து பார்த்தா மோமோஸே வரல. அது வந்து நல்ல ஃப்ளவர் மாதிரி தான் விரிதே தவிர்த்து அந்த மாவெல்லாம் வந்து ஒட்டவேல ஒரு ஷேப்புக்கும் வரல. சரி என்னடா பண்ணுறது, டைம் ஆகிடுச்சு, வேணா எப்பயும் போல எப்பயுமே செஞ்சிடலாமா அப்படின்னு பார்த்தா சரி வேண்டாம் எப்படின்னு தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஷேப் எடுத்தோம் இல்லையா அதை வந்து நான் என் கையிலே வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஸ்டஃபிங்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அது நல்லா மாவு எல்லா எட்ஜஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷினுக்குள்ளார வச்சு அதை ஒரு ப்ரெஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல ஷேப்பாக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வரல, அப்புறம் 2-3 டைம் பண்ணால் அது நல்லா கரெக்டாக நல்லா தான் வருது. 15 ரூபாய்க்கு இதுவே ஓகே தான், நல்ல ஷேப்பாக தான் வந்துச்சு. சரி இந்த ஷேப்பே வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஷேப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷேப்பும் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா தான் வந்திருந்தது. ஸோ எல்லாம் கடைசியாக செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்லி கொண்டால வந்து இட்லி வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இட்லி கொண்டால தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு அது கொஞ்சம் லைட்டாக இதானதுக்கப்புறம் மெயினாக இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மாவெல்லாம் வந்து ஒட்டாது. ஸோ அதே மாதிரி மாவெல்லாம் வந்து ஒட்டாமல் எல்லாத்தையும் அழகாக வச்சு மூடி ஒரு 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நல்லா வெந்திருந்தது. ஸோ பசங்களும் நல்லா பசியாக இருந்தாங்க. பிடிச்சதான் செஞ்சால் பசங்களுக்கு சீக்கிரமாகவே பசி வந்துடுது, அதனால பசங்களுக்கு கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.